அப்படின்னு கேட்கிறார். இப்படி பேதுருவை போல சில இடங்களிலே நீங்கள் அமிழ்ந்து போகிறதை போல காணப்படலாம். மிகுந்த காற்று நிமித்தமாக நீங்கள் பயந்து போய் உங்களுடைய விசுவாசங்கள் எல்லாம் சோர்ந்து போன நிலைமையில காணப்படலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பேதுரு அமிழ்கிறதை கண்ட உடனே கை நீட்டி அவனை தூக்கி விடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்கள் அமிழ்ந்து போனீர்களோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக தலைகுனிந்து நின்றீர்களோ, அதே இடத்திலே உங்களை கை நீட்டி தூக்கி விடுகிறதை அவர்களுடைய கண்கள் காணும்படியாக, அதே இடத்துல உங்களுடைய தலைகளை உயர்த்தும்படியாக என் தேவன் கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு நாளும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். பேதுருவை போல அடித்து கொண்டிருக்கிற காற்றை பார்ப்போமானால் சில நேரங்களில் நாம் விழுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுக்கு முன்பாக கடலின் மீது நடந்து கொண்டு வருகிற இயேசுவை பார்ப்பீர்களானால் நீங்கள் விழுந்தே போனாலும் அதே இடத்துல கை நீட்டி தூக்கிவிட்டு அவர் யார் என்பதை அநேகருடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். God bless.